ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் குட்டி மயிலின் குறும்புகள். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு டாப்பிக்கை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சதா உள்ளே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி குட்டியாக லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் போகும். ஓகே, வீடியோ பார்க்கலாம். என்ன நான் இதில் சொல்ல போகிறேன் அப்படின்னா, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி எப்படி சீக்கிரமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மானிட்டைசேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தென் வாட்ச் ஹவர்ஸ். இந்த ரெண்டையும் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம சேனலை மானிட்டைசேஷன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படின்னா நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தாலே போதும். சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோஸ் போடுறது பார்த்தீங்கன்னா வீடியோவாக போடுவோம், இல்லை ஷார்ட்ஸாக போடுவோம். மோஸ்ட்லி வந்துட்டு ஷார்ட்ஸ் தான் எல்லாருமே போட்டுட்ருப்போம். இப்போ நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து வீடியோ பார்க்கறத விட ஷார்ட்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்க்குறாங்க. அண்ட் தென் அது வந்துட்டு சீக்கிரமே நிறையா பீப்புள்ஸ்க்கு போய் சேருதுன்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2-3 ஷார்ட்ஸ் போடுங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடுங்க. என்ன ஆனாலும் சரி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. இப்போ ஒரு நாள் எங்கேயாவது உடம்பு சரியில்லை, வெளியில் போகிறீங்க அப்படின்னாலும் 3 போட முடியலனாலும் 1நாவது கண்டிப்பாக அந்த அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கணும். 2 நாள் தானே போடலை, அதில் என்ன ஆகிற போகுதுன்னு மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் அப்படி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்துட்டு டவுன் ஆகிரும். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வியூஸ் போகும். கண்டிப்பாக எல்லாரோட சேனலுமே ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோஸ் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்துட்டு போகாது. ஒரு 2-3 வியூஸ் போகிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்னடா வியூஸே போகலை அப்படின்னு சொல்லிட்டு மனசை விட்டுறாதீங்க. டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்துட்டு அதே ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அடுத்த நாள் வந்துட்டு போடுங்க அப்படின்னு விட்டுறாதீங்க. அந்த அன்னைக்கு வியூஸ் போகுதோ போகலையோ போட்டுருங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் நிறையா போட போட பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பார்ப்பாங்க. உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறதுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரீச் பண்ணிடலாம். அடுத்தது வாட்ச் ஹவர்ஸ். இப்போ தான் எனக்கு ஷார்ட்ஸ் வந்துட்டு டெய்லி ஒரு 10,000 பேர் 20,000 பேர் பார்க்குறாங்களே, எனக்கு அதுலேருந்தே வாட்ச் ஹவர்ஸ் வந்துடும்ல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா? அதுதாங்க இல்லை. நானும் ரொம்ப நாள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்துட்டு கிடையவே கிடையாது. நம்ம லாங் வீடியோஸ் போடும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அதுலேருந்து வாட்ச் ஹவர்ஸ் வருது. ஷார்ட்ஸில் இருந்து வந்துட்டு கால்குலேட் பண்ணவே மாட்டாங்க மானிட்டைசேஷன் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அமௌண்ட் நம்ம வாங்குறதுக்கு ஷார்ட்ஸோட வியூஸ் கால்குலேட் ஆகும். ஆனால் மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் தான் வந்துட்டு மெயின். இப்போ நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்று கம்பல்சரி போட்டுருங்க. எடுத்தோடனே 10 நிமிஷம் 15 நிமிஷம்லாம் போடாதீங்க. ஒரு மினிமம் ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் பாருங்கள். அப்படி நீங்கள் போட 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 தொடர்ந்து ஒரு 3 மாதம் போடுங்க. எடுத்தோடனே வந்துட்டு போகலாம் போகாது. நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோஸும் நல்ல ரீச் இருக்கும். என்னக்கா வீடியோஸ் போட்டாலுமே எனக்கு வியூஸே போகலை, ஆனால் எனக்கு இப்போவே வந்துட்டு சேனல் மானிட்டைசேஷன் பண்ணியே ஆகணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. நான் சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சு. எனக்கு இந்த இது வந்துட்டு எனக்கு இப்போ தான் தெரியும். என்ன அப்படின்னா லைவ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு வரும். உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபேஸ் காட்டி போட தெரியலை, போட வந்துட்டு பிடிக்கல, பேட் கமெண்ட்ஸ் எல்லாமே வருதுக்கா, எனக்கு ஃபேஸ் காட்ட தைரியம் இல்லை, வீட்டில் வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டே நீங்கள் வந்துட்டு லைவ் போடலாம். மைக்கை மட்டும் ஆனில் வச்சுட்டு அவங்க போடுற கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலாம். நீங்கள் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். உங்கள் ஃபேஸை காட்டு தான் போடணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் பேக் கேமரா வச்சு பின்னாடி இருக்கிற ஏதோ ஒரு பொருள், ஒரு ஃப்ளவரோ இல்லை ஒரு மரத்தையோ காமிச்சு கூட நீங்கள் வீடியோ போடலாம். அந்த மாதிரி நிறையா பிளான் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி லைவ் போடும்போது பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸுமே அதிகமாவாங்க, சப்ஸ்கிரைபர்ஸுமே அதிகமாவாங்க. எனக்கு இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிறதுக்கு காரணம் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நான் லைவ்னே சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு. வீடியோ பார்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் மட்டும்தான் வருமே ஒழிய சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. வீடியோவில் பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் 2 சப்ஸ்கிரைபர் வர்றது ரொம்பவே பெருசுன்னே சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து லைவ் போடுங்க, கண்டிப்பாக வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் வந்துடலாம். வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ். அந்த இது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவும் வாட்ச் ஹவர்ஸ்லாம் எதுவுமே தேவையில்ல. நம்ம வீடியோஸ் போடுறோம், அதில் ஆட் ரன் ஆச்சு அப்படின்னா நமக்கு அதில் காசு, அவ்வளோதான். இப்போ சிம்பிள். நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவில் இருந்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் போடுங்க. டெய்லியும் 2-3 ஷார்ட்ஸ் போடுங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் போடாதீங்க. ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஃபேஸ் காட்ட தோணலையா, உங்கள் கையில் ஏதோ ஒன்று கிராஃப்ட்டோ இல்லை கிச்சன் க்ளீனிங்கோ ஏதோ ஒன்று போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட்டு வீடியோஸ் ஏதோ ஒரு கண்டென்ட்னு போடக்கூடாது. நல்ல கண்டென்ட்டாக பார்த்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரீச் ஆகும். ஒரு 200 பேர் பார்க்குறாங்கன்னு வைங்களேன், ஒருத்தர் 1 நிமிஷம் பார்த்தாலுமே 200 பேர் பார்க்குறாங்க. 200 நிமிஷம் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகுது. ஸோ அதை நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு வீடியோஸ் போடுங்க. அண்ட் இப்போ ஷார்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் போட்டு போடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா காப்பிரைட்ஸ் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா நம்ம மானிட்டைசேஷன் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்கும். மறுபடியும் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே போயிடும். என்னோட அனுபவம் என்ன அப்படின்னா, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஒரு வருஷத்தில் அடுத்தவங்களோட வாய்ஸ் எடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 10,000 வியூஸ் போச்சு அந்த ஷார்ட்ஸு. அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு ஷார்ட்ஸு 10,000 வியூஸ் போனது. நான் அதுக்கப்புறம் எதுவும் கண்டுக்கல, விட்டுட்டேன். இப்போ ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ யூடியூப் வந்து டெலீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வந்துச்சு. என்னடான்னு போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸோட ஓனர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் போட்ட வீடியோவுமே டெலீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மைனஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த அடுத்தவங்களோட வாய்ஸ் எடுத்து போடுறதுக்கு பதிலாக உங்களோட ஓன் வாய்ஸை வந்துட்டு நீங்கள் போடலாம். அது என்னோட ஒப்பீனியன். ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு அது மாறும். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயம். சாங்ஸ் எல்லாம் போட்டு ரீல்ஸ் பண்ணி போடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கடைசியில் மானிட்டேஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது கேன்சல் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த மாதிரி போடுறதில்ல. நான் வந்துட்டு என்னோட ஓன் வாய்ஸில் தான் போடுறேன். வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக போட்டுட்ருக்கேன். வீடியோ போட முடியல அப்படின்னாலுமே ஷார்ட்ஸ் ஏதோ ஒன்று சேனலில் அன்னைக்கு ஏதோ ஒன்று அப்லோட் ஆகிருக்கும். ஒன்று லைவாக இருக்கும், இல்லை வீடியோவாக இருக்கும், இல்லை ஷார்ட்ஸாக இருக்கும். விட்டுட்டீங்க, இப்போ வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்ருக்கீங்க, ஒரு 1000 வாட்ச் ஹவர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு 2 நாள் நீங்கள் வீடியோ போடல, 2 நாள் தானே, 1 நாள் தானே வீடியோ போடலாம் என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த 1000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு 900 மாறிடும். கண்டிப்பாக 100 வாட்ச் ஹவர் வந்துட்டு குறைஞ்சிருக்கும். அக்கா எனக்கு ஒரு நாளைக்கு அவ்வளோ வாட்ச் ஹவர்லாம் வராதுக்கா, ஒரு நாளைக்கு ஒரு 10, 20 வாட்ச் ஹவர் தான் வரும் அப்படின்னு சொன்னீங்கனாலுமே, நீங்கள் வீடியோ போடலாம் அப்படின்னா சல்லுன்னு குறைஞ்சிரும். ஒரு 10 நாள் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா 1000 வாட்ச் ஹவருமே பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோஸ் போடுங்க, இல்லை லைவ் போடுங்க. லைவ் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு ரீச் பண்ணிடலாம். அதே சமயம் லைவ் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா யூஸ் இல்லை, வீடியோஸும் சேர்ந்து போடுங்க. இப்போ நீங்கள் லைவ் போட்டு மானிட்டைசேஷன் எல்லாமே அப்ளை பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் எதுலேருந்து காசு சம்பாதிப்பீங்க? வீடியோஸ் போட்டால் தான் சம்பாதிக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா லைவ் ஒரு 3 மாதம் டார்கெட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 3 மாதம் தொடர்ந்து சேனலில் வீடியோஸும் போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸும் நமக்கு வேணும். சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக தான் வந்துட்டு நமக்கு அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். 10 பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகுதுன்னா அதில் யாரோ ஒருத்தராவது அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, ஆல்ரெடி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் ரெகுலராக வீடியோஸ் போடுறதில்ல அப்படின்னாலும் சரி, இந்த டிப்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்காங்க. டெய்லி ஒரு 3 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு வீடியோ லைவ் அட்லீஸ்ட் 1 மணி நேரம் லைவ் போங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் சேனலுமே சீக்கிரமாக வந்துட்டு மானிட்டைசேஷன் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, வீடியோஸ் போடாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பாய். அப்படியே லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.